வெல்கம் டு பாசிட்டிவே. நம்ம கோவளம் பீச் வந்திருக்கோம். இங்கே சின்ன சின்ன போட்டுகளை வந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கடல்லேருந்து வந்து பிடிச்சிருக்கிற மீனை மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து விற்பாங்க. இவங்க ஒரு நியாயமான ரேட்டாகவும் விற்கிறாங்க. ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக ரேட்டாகவும் போகுது. மக்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்பி வாங்கலாம். ஒரு 100% வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கணும்னா நம்ம கோவளத்துக்கு தேடி வரலாம். அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். மக்களே, நம்ம கோவளம் பீச்சுக்கு வர்றதுக்கு மெயினாக வந்து பஸ்ஸில் தான் மக்கள் அதிகமாக வராங்க. இங்கே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அங்கேருந்து 109 வருது, 33 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் அங்கேருந்து தாராளமாக இங்கே வரலாம். கடைசி ஸ்டாப்பிங்காக பார்த்தா கோவளம் பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே தான் இறங்கணும். அங்கேருந்து வந்து மெயினான பிளேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தர்கா, கோவளம் தர்கா சொன்னால் மெயினான பிளேஸ் இங்கே. அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச் தான். அங்கே வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்தால் போதும். 7 மணி அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் படகு எடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம மீனுங்களாம் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம். இன்றைக்கி எல்லா படகுலையும் ஒரு பெரிய மீனாக பிடிச்சது பார்த்தா தோல்பாறை மீன், கோலா மீன், சின்ன சின்ன மீன் பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ ரேட்டு, அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் வீடியோவில். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. மக்களே, கடலிலிருந்து கரைக்கு வந்து ஒரு போட் வந்துட்டு இருக்கு. போயிட்டு பார்ப்போம், என்னென்ன மீன் இருக்குது பார்ப்போம். அப்படியே ரேட்டும் ப்ரைஸ் அப்படி கேட்கலாம். வாங்க போகலாம். போட்டில் வந்து பெரிய பெரிய மீனுங்களாக இருக்குது. நம்ம என்ன மீன் என்ன ரேட்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட. மக்களே, இப்போ ஒரு போட்டு வச்சு பார்த்தீங்களா? அந்த போட்டோட மீனுங்க தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. தாஹா முகமது. சரிங்கண்ணா. இப்போ பாறை மீன் இருக்குங்களா? இப்போ எவ்வளோ ரேட்டு சொல்லுங்க. அப்படியே இது 700 ரூபாய். இது 700 ரூபா. 700 ரூபா கேட்டு 500 ரூபா கொடுத்துருவோம். 700 பாறை மீன் பாருங்க, கொஞ்சம் 500 தராங்க. அது தூண்டில் மீன் சொல்றாங்க. தூண்டில் மீன் பாருங்க. தூண்டில் பாருங்க, முள்ள இருக்கு பாருங்க. முள்ளு உள்ள இருக்குது. உள்ள இருக்கா? முள்ளு உள்ள இருக்கு. சரி சரி. மக்களே, இந்த ஒரு 5 மீன் இருக்கு. இந்த மீனோட பேர் கேட்டுக்கிட்டு ரேட்டுக்கு அப்படி கேட்கலாம். சொல்லுங்க. புள்ளிப்பாறை. புள்ளிப்பாறையா? புள்ளிப்பாறை பேர் புள்ளிப்பாறை. ஓ சரிண்ணா, புள்ளிப்பாறை. ஓகே, எவ்வளோ தரீங்கண்ணா 5 மீன்? 5 மீன் 400 ரூபா கொடுப்போம். 400 ரூபா தரீங்க? சரி சரிண்ணா. கம்மி பண்ண எவ்வளோ பண்ணுவீங்க? அவ்வளோதான். நான் ஃபைனலாக 500 ரூபா ரேட்டு. ஆமாம், 400 ரூபா கொடுப்போம். 400 ஒரு 50 ரூபா கம்மியாக இருந்தாலும் கொடுத்துருவோம். ஓகே, அப்போ 350 ரூபா தராங்க. பார்த்துங்க. இப்போ இந்த மீன் என்னன்னா? அது கோலா மீன். கோலா மீனா? அதில் பார்த்துங்க, கோலா மீன். இந்த மீன் எவ்வளோ தருவீங்கன்னா? இது 2 மீன் 700 ரூபா சொல்லுவோம். 700 ரூபா. 600 ரூபா கொடுத்துருவோம். 600 கொடுத்துருவீங்களா? பார்த்துங்க மக்களே, நல்ல ஒரு பெரிய மீன் தான். இப்போ கோலாவிலே சப்ப கோலா சொல்லுவாங்கன்னா? சப்ப கோலா. இப்போ இதே மீன் தான் கோலா மீன். அதுவும் கோலா மீன். அது பெரிய சைஸ். இது பாரு, அவ்வளோதான். இப்போ இது சொல்லுவாங்க மஞ்சள் மீன். அந்த மீன்லாம் வஞ்சனம்லாம் இல்லை, முடிஞ்சிச்சு. வஞ்சனம் கிடைக்கல. சரி சரி. இப்போ இங்கே இருக்குண்ணா, அதெல்லாம் அது கனவா ஒன்னே கட்சிது. அது நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், குழம்புக்கு எடுத்துட்டு போறோம். விற்கிறது. ஆமா, குழம்புக்கு எடுத்துட்டு போறோம். ஒரு கடமா மாட்டி இருக்கு பாருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்களா? சூப்பர் தான். சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஒரு பாறை மீன் ஆகுது பாருங்க. இதுதான் பாறை மீனா? சரி, பாறை. பாருங்க, என்ன பாருங்க அது? கொமரா பாறை சொல்லுவாங்க. கொமரா பாறையா? எவ்வளோ ரேட்டு இது? 300 ரூபா வரும். 300 ரூபா. 200 கடை கொடுத்துருவோம். 200 கடை கொடுப்பீங்களா? சூப்பர்ண்ணா. மக்களே, இந்த போட்லேருந்து மீன் வாங்கியிருக்காங்க. இவங்க ரேட் கேட்போம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு. என்ன மீன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கோலா மீன் மாதிரி இருந்தது. கோலா மீனே தான். நீங்கள் எவ்வளோ கோலா மீன் வாங்கியிருக்கீங்க? இது வந்துட்டு 800. 800ஆ? 700ன்னு கொடுத்துருக்காங்க. இருக்கு. ஒரு மீன் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க. ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆமா. ஓகே. ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா. சூப்பர். இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இருக்கு. மித்தபடி வந்தா கொஞ்சம் ரேட் கம்மியா தான் இருக்கும். ஆமாமா. இப்போ சண்டேனால கொஞ்சம் அதிகமா இருக்கு மீன்லாம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரிலாம் வரணும். வந்தோம்னா கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். ஆமாமா. டைம் ஆக கொஞ்சம் ரேட் அதிகமாகும். கண்டிப்பா. இப்போ சண்டே தவிர்த்து மீதி நாள்ல வந்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. சரி, ஓகே. சாட்டர்டே நைட் அந்த மாதிரிலாம் வந்தோம்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். உங்க நேம் சொல்லுங்க. அப்படியே ரேவதியா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. மக்களே, அடுத்த ஒரு போட் வந்து கரைக்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதில் என்ன மீன் இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து கடலில் வந்து ரொம்ப அலைங்க அதிகமாக இருக்க காரணத்தால் வந்து போட்லாம் வந்து அதிகமாக வந்து கடலுக்கு போகலையா. மக்களே பாருங்க, இப்போ கடல்லேருந்து கரெக்டாக வந்து இப்போ தான் கரையை இறங்கி இருக்கு ஒரு போட்டு. ஸோ அது என்னென்ன மீன் இருக்குது அப்படியே போய் பார்ப்போம். இந்த போட்டை வந்து இந்த டிராக்டர் மூலிமா வந்து கரைக்கு இழுத்துட்டு வருவாங்க. அவங்க பாருங்க, அந்த ஷார்ட்ஸ் பாருங்க. அலை வந்து வேகமாக இருக்கு.
ஒரு சாம்பிள் ஒரு மீன் வச்சிருக்கேன் பாருங்க. சாம்பிள் ஒரு மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு பாருங்க. இந்த போட்டு வந்து இருக்கிறது பெரிய விஷயம் போல, கஷ்டமான அவள் தான். மக்களே இப்பதான் போட்டு வந்து கரைக்கு வந்திருக்கு. இவங்க போட்டு தான் அது பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்கு பாருங்க, பெரிய மீனா இருக்கு. அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பேர் சந்திரன். மக்களே பாருங்க, பெரிய பெரிய மீன் இருக்கு பாருங்க. இது என்ன மீனா பேரு? இந்த மீன் வந்து புள்ளிப்பாறை, இது கோலா மீன். புள்ளிப்பாறை மீன், புது மீன் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரெட்டா இருக்கு பாருங்க, சூப்பரா. இப்போ இந்த மீன் என்னன்னா? இந்த மீன் கோலா மீன், இது வஞ்சர மீன். கோலா மீன், இது வஞ்சர மீனா? வஞ்சர மீன், வஞ்சர மீன். கோலா மீன் பார்க்கலாமா? பாரு கோலா மீன் வந்து காமிக்கிறோம், ஃப்ரெஷ்னஸ் காமிக்கிறோம் பாருங்க, நல்லா ரெட்டா இருக்கு பாருங்க, சூப்பர்ண்ணா. இது வஞ்சிரமாண்ணா? வஞ்சரம் வஞ்சிரம் பாருங்க, ஒரு ரெட்டா இருக்கு பாருங்க, எல்லாமே ரெட்டா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ் மீன் இப்போ பிடிச்சிருந்துருக்காங்க. மக்கள் கூட்டம் பாருங்க, மக்கள் வந்து சூழ்ந்துருக்காங்க. போட்டுள்ளேயும் பாருங்க, மீன்லாம் உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. 2 மீன் வந்து 300 ரூபா ரேட்டு. சரிங்களா? 250 ரூபா கொடுத்துருக்கீங்களா? ஓகே. கோலா மீன் நான் ஃப்ரெஷ்ஷான மீன். சரிண்ணா. தோல் பார் மீன் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், 600 சொன்னாங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது செகண்டாக இருக்குது பாருங்க, அது கோலா மீன். கோலா மீன் வந்து 600 சொன்னாங்க, அதுவும் 500 கொடுத்துட்றாங்க. அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதான் வஞ்சர மீன். வஞ்சர மீனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பீஸ் வந்து 400 ரூபாய்க்கு சொல்கிறாங்க, 2 பீஸ் வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி மீன் கீழெலாம் அதே மீன் தான் இருக்குது உள்ள. மக்களே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீன் அண்ணா எனக்கு சொல்லியிருப்பாரு பாருங்க, இந்த மீன் வந்து நான் வாங்குறேன், இப்போ நல்லா இருக்கு மீன். நான் எவ்வளோ ரேட்னா? இந்த மீன் 600 ரூபா. 600 ரேட்டு. ஓகே ஓகே. இப்போ கம்மி பண்ண எவ்வளோ பண்ணீங்க மக்களுக்கு? கம்மி பண்ணால் 500 ரூபா கொடுப்பேன். 500 ரூபா. 500 ரேட்டு பார்த்துங்க மக்களே, பார்த்துங்க. இப்போ நானே வாங்கிட்டேன் இந்த மீன், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஒர்த்தபுளாக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. மக்களே இப்போ தான் வந்து போட் வந்து கடைக்கு வந்திருக்கு. என்னென்ன மீன்லாம் இருக்குது பார்ப்போம். மக்களே பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் வந்து போட்டில் இருக்குது, அப்படியே பார்ப்போம் பாருங்கள், வீடியோ பார்க்கலாம். இந்த போட்டில் பாருங்கள் மீன்கள்லாம் வந்து உயிரோடு இருக்குது, அப்படி கிட்ட போய் பார்ப்போம். இப்போ கரைக்கு வந்து ஒரு போட்டு, அது அண்ணனா போட்டு தான். அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். இப்போ ஆனால் உங்க பேர் சொல்லுங்களா? மூர்த்தி. என் பேர் மூர்த்தி. அண்ணன் பேர் மூர்த்தி. இப்போ பாருங்க, நல்லா உயிரோடு மீன் இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் மீன் என்ன மீன்னா? தேங்காய்பாறை மீனுங்களா? பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, எல்லாமே எல்லாம் உயிரோடு தான் இருக்கு. இதோட ரேட்டும் அது ப்ரைஸ் நான் அப்படியே சொல்கிறேன். கடலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களாக இருக்கும், பாறை மீன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிப்பாங்க, அதெல்லாம் உயிரோடு இங்கே வச்சிருக்காங்க தண்ணி விட்டு. இப்போ மக்கள் யாருக்கு வேணும் தாராளமாக வந்து இங்கே வாங்கிக்கலாம் உயிரோடு மீன். எல்லாமே உயிரோடு மீனுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். எவ்வளோ ரேட் சொல்லிங்கண்ணா? அப்படியே 1500. கோவளத்தில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்க சொல்றாங்கல்ல, எப்படி உங்களுக்கு நீங்க வாங்கிடுறீங்களா? நீங்க வந்திருக்கேன் ஜி, நாங்க வீக்லி ஒன்ஸ் இங்க வருவோம். அப்படிங்களா? ஓ சரி சரி ப்ரோ. யூஸ்வலா வந்து லேடிஸோட நம்ம அண்ணன், அதாவது ஜென்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசும்போது ஒரு 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 இன்டராக்ஷன் வரும், ஃபீலிங் அது கரெக்டா ஒரு வேவ் லென்த் வரும். அதனால யூஸ்வலா அண்ணன் கிட்ட எப்பவுமே வாங்குவோம். லேடிஸ் கிட்ட ஒரு 400 ரூபானா இவரு ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பாரு. அப்படிங்களா? சூப்பர். பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ரேட்டு. சூப்பர் சூப்பர் தான். உயிரோடு நல்லா இருக்கு. என்ன அது? எக்ஸ்போர்ட் பீஸா? உயிரோட இருக்கு பாருங்க மக்களே, நல்லா உயிரோட இருக்கு. நேம் கேட்டுக்கலாம் ப்ரோ, உங்க நேம் சொல்லுங்க. அருண் ப்ரோ. அருணா உங்க பேரு? உங்க பேருங்களா? சிவகுமார். அண்ணன் பேரு. பாத்துங்க மக்களே, எல்லாம் உயிரோட நண்டு. ஆனா எவ்வளவு ரேட் வரும்னா இது? ஒரு நண்டு கிலோ 1000 ரூபாய். அது கிலோ வந்து 2500 சொல்றீங்க. சரி சரிங்கண்ணா. இது பீஸா இருந்தா வந்து 1000 ரூபாய் சொல்றீங்களா? ஓ, 1 கிலோ 1000 ரூபாய். மக்களுக்கு கம்மி பண்ணி தருந்தா எவ்வளவு தருவீங்க?
கம்மி தருவீங்களா? எவ்வளோ தருவீங்க கம்மி பண்ணி? ரெண்டு. இது ரெண்டுலாம் வந்து எடை கணக்குல போறது. இது பீஸ் கணக்குல இது கம்பெனி. இது வந்து 6 ரூபா இது நட்டு. அப்படியா? 400 ரூபாய் கொடுத்துருவீங்க. சரி சரிங்க. இப்போ இறாலா இருக்குங்களா? எவ்வளோ ரேட்னா இறாலாம்? இது இறானா? ஓ இதுனா? பேர் என்ன? டைகர் இறாவா? டைகர் இறாவா? கிலோ எவ்வளோண்ணா அது? கூறு தான் விற்கிறீங்க. ஓகே சரி. இந்த கூறு எவ்வளோண்ணா? அந்த கூறு அது கம்மிங்களா? இந்த கூறு எவ்வளோ? 400 ரேட்டு போட்டுருவீங்களா? ஓ சரிங்க ப்ரோ. அது வேணா 300 வேணா? சரிண்ணா. சரிங்கண்ணா. இது சொல்லுவாங்க தோல் பாறை மீன் சொல்லுவாங்க. ஆமா வீடோ இருக்கு எல்லாமே. தோல் பாறை ஒரு மீன் 400 ரூபா ஒரு மீன். நண்டு பாருங்க வீடோ இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. மக்களை இப்போ ஒரு போர்டு வச்சு பார்த்தீங்களா? அதோட மீன்கள் எல்லாமே கோலா மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு, அது மாதிரி வஞ்சல் மீன் சின்ன மீன்லாம் இருக்கு. அப்படி காமி வீடியோ காமிங்க பாருங்க. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. சந்துரு ப்ரோ. ப்ரோ சந்துரு. சந்துரு பேரு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ பாறை மீன் எவ்வளோ ரேட்டு? இந்த மீன் நாங்கள் 600 சொல்லி ஃபைனலாக 500 கொடுக்குறோம். 500 தரீங்க. பெரிய மீன். ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே காமிங்க மீன் காமிங்க. இங்கே பாருங்க எல்லாம் தூண்டில பிடிச்ச மீன் தான் எல்லாமே. ஓ தூண்டில் மீன் இதெல்லாம் பாருங்க. 600 சொல்றாங்க, 500 தராங்க மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். இதை பாருங்க. இதை பாருங்க நல்லா ஒரு செதிலாம் பாருங்க. ரெட்டாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ. வேற ப்ரோ இது என்ன மீன்? இது வஞ்சிரம் ப்ரோ. இது வஞ்சிரம் குட்டி வஞ்சிரம். குட்டி வஞ்சிரம். இது பாருங்க சூப்பராக இருக்கு ஒரு மீன். எவ்வளோ ப்ரோ ரேட்டு? இது ஒரு மீன் 400 ரூபா கொடுக்குறோம் ப்ரோ. 400 தரீங்களா? ஆமா. ஓ சூப்பர் ப்ரோ. அப்போ 2 மீனா வந்து 2 மீனா வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி. இப்போ 2 மீனா எவ்வளோ தரீங்க? அதான் 400 800 ஆகும்னா 700 கேட்டா கூட கொடுத்துருவோம். 700 கேட்டா கொடுத்துறீங்க. அவ்வளோ பத்தலாம் ப்ரோ. இதுவும் அதே தான் ஃப்ரெஷ் தான். இங்கே பாருங்க மஞ்சள் மீன் பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு மீன். நல்லா தூண்டில் மீனுங்களா? அதை சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிப்பீங்க. ஆமா ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. இதே மீன் ப்ரோ? இது கோலா, தட்டை கோலான்னு சொல்லுவாங்க. தட்டை கோலா ப்ரோ. சரி சரி. இப்போ ரேட்டுக்கு இது வந்து நாங்கள் ஒரு 300 இந்த மாதிரி 250 டபுள் எடுத்தா 250 தருவோம். 2 பீஸ் 500. ஓகே 2 பீஸா இதே மாதிரி 2 பீஸா எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு பெருசாக தான் இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி வரைய 2 பீஸா எடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து 250 தராங்க. பாருங்க மக்களே. உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா இங்கே வரலாம். ஓகே. வேற என்ன மீன் ப்ரோ? இது பாறைன்னு வாங்க ப்ரோ. பாறையா? ஓ ஆமா பாறை மீன் பாருங்க. பாறை மீன் இருக்கு பாருங்க. ஃப்ரை பண்ணி தர பாறை எல்லாமே இந்த பாறை தான் கொடுப்பாங்க. இது வங்கட பாறைன்னு சொல்லுவாங்க. பாருங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது 300 சொல்லுவாங்க இங்க ஃப்ரை பண்ணி தர கடையிலே. என்ன பாறை ப்ரோ இது? இது குமார பாறைன்னு வாங்க நாங்க. இது குமார பாறை சொல்றாங்களா? பாருங்க. எவ்வளவு ரேட்டு? 250 கேட்டாலே தந்துரும். 250 கேட்டா தரீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. 250 கேட்டா தராங்களா? ஒரு இன்னும் இப்போ இன்னும் எவ்வளவு கம்மி பண்ணுவீங்க? 250 தரீங்க. இன்னும் கம்மியாக கேட்டு கொடுப்பீங்க. 200 நீங்க நிறைய மீன் வாங்குனீங்கன்னா 200 கூட தந்துடலாம். 200 தரீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு மீன் வாங்கினா கூட 200 தந்துடும். சரிங்க ப்ரோ. இப்போ வேற அந்த நீடில் ஃபிஷ் இருக்கு. அப்படி காமிங்க. நீடில் ஃபிஷ். அது ஒரு பெரிய கோலா மீன். பெரிய கோலா மீன் பாருங்க. இது வந்து கோலா மீன் என்ன மீன்? இது உருளை மீன். அது உருளை கோலான்னு வாங்க. இது தட்டை கோலா, அது உருளை கோலான்னு வாங்க. ஓ இது கட்ட கோலா, இது உருளை கோலா. இது கட்ட கோலாமா? இது உருளை கோலா. இதை விட டேஸ்ட் அது அதிகமா இருக்கும். டேஸ்ட் அதிகமா இருக்கும் பாருங்க மக்களே. நல்லா ஒரு உண்டியா இருக்கு பாத்தீங்களா? உருளை கோலா தான் சொல்றாங்க. அது ஒரு 500க்கே கொடுத்துருவோம். அது 500 தராங்களா அந்த மீனை? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ கம்மி பண்ணி கேட்டா ப்ரோ? அது ஒரு 450 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இது பீஸ் அதிகமா கிடைக்காது. இது 10 பீஸ் கிடைச்சுன்னா இது ஒரு பீஸ் தான் கிடைக்கும். ரொம்ப ரேரான மீன். ரொம்ப ரேரான மீனா மக்களே. நம்ம வந்து கோவளத்துல வந்து மீன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நேம் கேட்கலாம் அப்படியே ப்ரோ. நேம் சொல்லுங்க ப்ரோ. அன்சாரி ப்ரோ. அன்சாரியா? மக்களே இந்த மீன் வந்து தோல்பாறை மீன். இதை நான் வாங்கியிருக்கேன். 500 ரேட்டு. இவர் கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இப்படி தான் வந்து தோல்பாறை மீன் கட் பண்ணணும். பார்த்துங்க அப்படியே. அதுவையும் தோலை உரிக்கணும். அப்படி உரிச்சு அப்படி கட் பண்ணுறாரு பாருங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். தோலை உரிக்கணும் அப்படியே. தோல் உரிச்சிடணும் ப்ரோ. இது ஓ சரி சரி ப்ரோ. தோல் கொஞ்சம் ரஃபாக இருக்கும். இது பார்த்துங்க மக்களே. தோலை உரிக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மீனை வந்து இப்படியே க்ளீன் பண்ணணும். தோல் பாறை மீன் சொல்லுவாங்க ப்ரோ. இது தோல் பாறை. தோல் பாறை. மோஸ்ட்லி புள்ளி பாறை சொல்லுவாங்க. தேல் பாறைன்னு வாங்க. ஓ ஆகாம் பாறை. தோல் சாப்பிடுவா ப்ரோ? இது தோல் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ப்ரோ. இது ரஃபாக இருக்குமா? ஓ
அந்த கட்டிங் வீடியோ எப்படி பாருங்க, சூப்பர் கட் பண்ணுறா பாருங்க. மக்களே நம்ம கோவத்தில் வந்து தூண்டில் மீன்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு மதிய டைம் சூப்பர் பண்ணுறாரு. டைமில் வந்து ஒரு 2 மணி 3 மணி 4 மணியில் வந்து அந்த டைமில் பிடிச்சிட்டு சின்ன போட்டில் வந்து கரைக்கு வருவாங்க. யாருக்காவது தேவைப்படுதுன்னா அந்த டைம் வாங்க, தாராளமாக தூண்டில் மீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ எவ்வளோ ப்ரோ? இப்போ மீன் கட் பண்ணீங்களே எவ்வளோ ரேட் ப்ரோ? இப்போ 70 வாங்கும் ப்ரோ. ஒரு மீன் 70 ரூபா இருக்கும் ஒரு மீன். மக்களே பாருங்கள், பெரிய பெரிய மீன் இருக்குது. இந்த மீன் கனவா மீன் சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து 400 ரூபா கிலோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்களாம். உயிர் மீன்லாம் இருக்குது. இதில் பாறை மீனுங்க. அப்படியே வந்து கூறு வந்து 200 தராங்க. அப்படியே வந்து ஒரு 2-3 மீன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மக்களே நம்ம கோவளத்தில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் கிடைக்கிது வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதேமாதிரி அது ரேட்டும் எவ்வளோ சொல்கிறாங்க அதுவும் நான் போட்டிருப்பேன். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு வரும்போது தாராளமாக வந்து நீங்கள் மீன் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்தளவுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தோல் போகிற மீன், அதாவது ஒரு 3 மீனாக வந்து அப்படியே செட்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் ப்ரோ? 3 மீன் 800 ரூபா ப்ரோ. 800 ரூபா ப்ரோ. கிட்டே போய் காமிங்க பாருங்க. 3 மீன் பொங்கல் ஆஃபர் ப்ரோ. பொங்கல் ஆஃபரா? சூப்பர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அவ்வளோதான் மக்களே. அக்கா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சின்ன சின்ன கவர்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ப்ரைஸ் கேட்போம். அதுக்கு முன்னாடி அக்காவோட பேர் கேட்டுக்கலாம். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க. சுகந்தி. சுகந்தி அக்கா பேர். அக்கா பேர் சுகந்தி. பார்த்துங்க, அண்ணனை க்ளீன் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்னென்ன எடுத்துட்டு வந்துருக்கோம் பார்க்கலாம். நண்டுலாம் நண்டா? ஓகே ஓகே. பார்த்துங்க மக்களே, நண்டு எவ்வளோ ரேட்னா? 200 ரூபாவா? பார்த்துங்க, 200 ரேட்டான். பரவாயில்ல, ஃபுல்லாக வந்துருக்கு. ஒரு கவர் ஃபுல்லாக. ஒரு கவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எவ்வளோக்கா? 30 ரூபாப்பா. 30 ரூபா ரேட்டா? சூப்பருக்கா. நாக்கு மீன் அது ஃப்ரீயாக கொடுத்தது. பார்த்துங்க மக்களே, நாக்கு மீன். நாக்கு மீன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருங்களா 2 மீன். அதாவது வந்து நண்டு வாங்கினதுக்கு வந்து இது ஃப்ரீ ஆஃபரு. உங்கள் பேர் சொல்லுங்களா? சுரேஷ். சுரேஷா? எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க? பிறந்ததுலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா. நீங்கள் இந்த ஏரியாவா? படூர்ப்பா. இங்கே வந்து வாங்கிட்டு போறீங்க? ஆமாம் ஆமாப்பா. பார்த்துங்க மக்களே, அண்ணா வந்து இங்கே வாங்கிட்டு இருக்காரு. பாருங்க, அவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மக்கள்லாம் தேடி வந்து வாங்குறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ தூரமாக தெரியுது. ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதாவது இங்கத்தி பொறுத்தளவுப்பா, இங்கத்தி பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அப்படியே பிடிச்சி அப்படியே இது பண்ணுறது தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பார்த்து வாங்கிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேப்பா. அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம பார்த்து வாங்கணும். அதான் அண்ணன் சொல்றாரு. மக்களே, நம்ம கோவளம் பீச் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை வந்து பார்ப்போம். ஓகே மக்களே, பாய்.